ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நான் வந்து ஒரு மாதமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் தயிர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நெய் காசுறதுக்கு. இப்போ வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கினா அதில் வந்து அந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் ஐஸ் வாட்டரில் போட்டால். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்தால் தண்ணியெல்லாம் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணியை வந்து இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அதில் மீதம் இருக்கிற வெண்ணையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பட்டராக கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் காசுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு காசுனிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நுர நிறையா வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நுர அடங்கி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும், கலர் பார்க்கவே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நெய் கமன்னு ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.